வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு யூடியூபருக்கான ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன இன்ஃபர்மேஷன்? யூடியூபர்ஸ் வந்து இப்போ வந்து புது புது யூடியூபர்ஸாக நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நம்ம சேனலையும் யூடியூப் டிப்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் போய் பார்த்துட்டு நம்மக்கிட்டேயும் டவுட் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து அவங்களுக்கான ஒரு ஹெல்ப்பிங் மைண்டோட தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். அதாவது நம்ம வந்து வளர்ந்தால் மட்டும் போதாது, நம்மளை நம்பி வரவங்களும் வளரணும் அப்படிங்கிற மைண்டோட தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட வந்து பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து யூடியூப் சம்மந்தமா இப்போ யூடியூப் சம்மந்தமா என்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல தர போகிறேன்னா, இப்போ வந்து நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன வந்து கண்டென்ட் போடணும்னு தெரியாமல் ஏதாவது ஃபேமஸான லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான கண்டென்ட் தூக்கி கொண்டு போட்டுறீங்க. ட்ரெண்டிங்கான கண்டென்ட்னா அது வந்து சினிமா சம்மந்தமாக இருக்கலாம், அந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கலாம். இந்த மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் அது ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இந்த நியூஸ், அதாவது உண்மை சம்பவங்களை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய ட்ரெண்டிங்கான சம்பவம். இப்போ வந்து கொரோனா நியூஸாக இருக்கலாம், இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சாத்தான்குளம் நியூஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா நியூஸ் அது வந்து ட்ரெண்டிங்கான நியூஸாக தான் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து ட்ரெண்டிங்கான நியூஸ்னால் அது வந்து உண்மைத்தன்மைகளை நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சுட்டு மட்டும் தான் அந்த மாதிரி வீடியோக்களை போடணும். அப்படி வீடியோ போடலை அப்படின்னா உங்கள் சேனலுக்கு ஆப்பு வச்சுருவாங்க. மீன்ஸ் உங்கள் சேனலை டெர்மினேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இப்போ ஏன்னா ரீசெண்டாக அந்த தகவல் வந்து டிஜிபி வந்து சொல்லியிருக்காங்க, டிஜிபி ஐஜி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சமூக வலைத்தளங்களில் ஏதாவது உண்மைக்கு புறம்பான நியூஸை பற்றி போட்டாங்கன்னா, இப்போ நிறைய நியூஸ் சேனல்ஸ் இருக்குது. அந்த நியூஸ் சேனல்லாம் விட்டுருங்க. அவங்க வந்து பெரிய பெரிய லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து உண்மை சம்பவங்களை தான் மேக்ஸிமம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம வந்து தெரியாமல் ஒரு சின்ன நியூஸ் சேனல் ஆரம்பித்து சின்ன இன்ஃபர்மேஷன் சம்பந்தமான சேனல் ஆரம்பித்து உண்மைக்கு புறம்பானதாக நியூஸ் போடுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகும், உடனே டெலிட் ஆயிடும். இதே மாதிரி ஒரு 5 சேனலில் ஒரு 40 சேனல்ஸ் மேலே டெலிட் பண்ணிட்டாங்க யூடியூப் தரப்புலேருந்து. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி பொய்யான நியூஸை பரப்புகிறாங்க. அது பொய்யான நியூஸாகவே இல்லாமல் இருந்தாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் சிபிஐ விசாரணை முடியலை. அப்படி இருக்க சமயத்தில் நீங்கள் அதை பற்றி ஒரு இது இப்படி தான் நடக்குது, அப்போ அவனை இந்த மாதிரி செய்யணும், இவனை இந்த மாதிரி வெட்டி கொள்ளணும் வேண்டியதானே, இவன்லாம் எதுக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களோட அதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக அந்த வீடியோவில் போடுவீங்க. அப்படி போடாதீங்க. உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் செய்யப்படும். சேனல் முக்கியமாக சொல்கிற பாருங்க, சேனல் டெர்மினேட் செய்யப்படுவது மட்டுமில்லாமல் உங்களை அரசு ரீதியாக நடவடிக்கை எடுப்பார்கள். நடவடிக்கை மீன்ஸ் உங்களை கைது செஞ்சுருவாங்க. இது 100% உண்மை. ஓகேங்களா? நமக்கு எதுக்கு வீணொம்பு? நம்ம வந்து யூடியூப்பில் ஒருத்தருக்கு ஒன்று சொல்ல வரோம். ஓகேங்களா? ஒருத்தவங்கிட்ட வந்து பழகிக்க வரோம், ஒருத்தவங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்க வரோம். அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்க நம்ம வந்து பணம் சம்பாதிக்க வரோம். நம்ம வந்து இந்த மாதிரி நியூஸ் போட்டு பணம் சம்பாதிக்கணும்னு நமக்கு கூட அவசியம் கிடையாது. ஆட்கள் பார்க்க தான் செய்வாங்க. இந்த மாதிரி நியூஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்க தான் செய்வாங்க. லாஸ்ட்டில் அவங்க பார்த்து முடிச்சு அடுத்த ஒரு வாரத்திலேயே உங்களை ட்ரெண்டிங்காக தூக்கிக்கொண்டு கரெக்டாக போலீஸோட கதவு பக்கத்துக்கு முன்னாடி வந்து நின்றுவாங்க. உங்கள் வீட்டு கதவுல வந்து தட்டுவாங்க. எப்படி, தம்பி உள்ளே இருக்கியாப்பா அப்படிம்பாங்க. நீ ஒன்று யார், நம்ம வீட்டுக்கு பாஸ்போர்ட்டுக்கு ஒன்று அப்ளை பண்ணலையா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. லாஸ்ட்டில் பார்த்தா நீ ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருக்க பெரிய ஆளாக இருக்கலாம், உன்னோட சேனல் அதிக அளவு ரீச் ஆகிட்டு இருக்கலாம். உனக்கு வந்து வீட்டு தேடி போலீஸ் வரும்போது உனக்கு அவமானமாக உணரப்படுவீர்கள். உங்களுக்காக தான் இந்த பதிவு. ஓகேங்களா? நீங்கள் வந்து நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த யூடியூப்பை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு, அந்த யூடியூப்பால் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நம்ம ஃபேமிலிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து கலாய்ச்சி போட்டாலும் சரி, அது அவங்க விருப்பம் இல்லாமல் கலாய்க்கக்கூடாது, அந்த மாதிரி எண்ணத்தில் நம்ம போட்டிருப்போம். இருந்தாலும் இது உண்மைன்னு நினச்சி போட்டுக்கக்கூடிய ஒரு விஷயமே லாஸ்ட்டில் பொய்யாக மாறலாம். பொய்யா தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு தெரியாமல் உண்மைன்னு போட்டிருப்பீங்க. பார்த்துடுங்க. இந்த மாதிரி நியூஸ் இன்ஃபர்மேஷன்லாம் போடாதீங்க. உங்களுக்கு காவல் நிலையத்தில் வேலை இருக்குது. அதாவது குறிப்பாக என்னென்னா, இந்த ஜிபி முத்து, இது நான் வந்து சும்மா சொல்கிறேன், காமெடிக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். ஜிபி முத்துன்னு ஒரு டிக்டாக் ஃபேமஸ் ஆக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த மாதிரி நிறையா உண்மைத்தன்மை இல்லாமல் நிறைய பேரை ஏசிக்கிட்டு திட்டிக்கிட்டு அந்த மாதிரி போட்டாங்க. அவர் இப்போ லாஸ்ட்டில் வந்து ஜெயில் கம்பியை எண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஓகேங்களா? அந்த மாதிரி
இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் போடணும்னு நினைக்கிறீங்க, மனசுக்குள்ளே இருக்குது நம்மளோட இதை வெளிப்படுத்தினா என்ன அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு தீமைகளை விளைவிக்கக்கூடிய, உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகக்கூடிய, உங்களை வந்து கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போகக்கூடிய, உங்களை பணம் செலவழிக்கக்கூடிய நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கான நோக்கமே இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த வெறுத்து போய் நம்ம இருக்க பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆகிறதுக்கா? அது வேண்டாங்க. நமக்கு நம்ம சேனல் ஆரம்பித்தோமா, சேனலில் மக்களுக்கு ஒரு ஷேர் செய்வது எப்படி, ஒரு சோறு ஆக்குவது எப்படி, சுடுதண்ணி வைக்கிறது எப்படி, காப்பி போடுறது எப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு அதில் ஃபேமஸ் ஆகிட்டு போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி பெரிய 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 விஷயத்துலலாம் நம்ம தலையிட்டு நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்க நம்ம ஒன்றும் பெரிய அளவில் வசதியானவர்களும் அல்ல, நம்ம வந்து பெரிய ஆளும் கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இப்போ வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸே இதை பற்றி போட மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரு நியூஸ் போட்டாலும் அது உலகம் முழுக்க பரவுன்ட்டு அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க வந்து சிந்திச்சு நிதானமாக தான் போடுவாங்க. நீங்கள் நம்ம சின்ன யூடியூபர்ஸ், அப்போ நம்ம வந்து ஃபேமஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அது இந்த நியூஸை போட்டு ஃபேமஸ் ஆகக்கூடாது. நல்ல இன்ஃபர்மேஷனான சூப்பரான மக்களுக்கு விளங்கக்கூடிய தெளிவான நியூஸை போட்டு உண்மையான நியூஸ் சம்பவங்களை மட்டுமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணி ஃபேமஸ் ஆக வேண்டும். இது மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி, ஷேர் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். இது வந்து உங்களுக்காக என் மனசில் தோணின பதிவு. ஏன்னா நிறைய பேர் மாட்டியிருக்காங்க, நிறைய பேர் சேனல் டெலிட்டாக இருக்குது, நிறைய பேர் போலீஸ் கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க, சேனல் வச்சுருக்கவங்க. அப்போ வந்து நம்ம ஒரு சேனலை வச்சுட்டு நம்ம போலீஸ் கேஸ்ன்னு அலைய முடியுமா? வேண்டாம், நம்ம வந்து விட்டுருவோம். ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம வந்து யூடியூப்பில் நல்ல இன்ஃபர்மேஷன் போட்டு நல்லபடியாக ஃபேமஸ் ஆகி நல்லபடியாக வளருவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு யூடியூப்பில் நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் போடுவோம். ஓகேங்களா? உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலவன். தேங்க்யூ.